அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உலகத்துடைய அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும்? கியாமத்துடைய நாள் எப்பொழுது ஏற்படும்? ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள், ஏகப்பட்ட அடையாளத்தை ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். அதுல 10 விஷயத்தை முக்கியமாக எழுதுகிறார்கள். முதலாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, மூன்றாவது பூமியிலிருந்து ஒரு விதமான புகை மண்டலம் தோன்றும், பூமியிலிருந்து ஒரு விதமான புகை மண்டலம் தோன்றும், நான்காவது நெருப்பு பிளம்புகள் அதிகமாக வெளிப்படும், பூமியிலிருந்து நெருப்புடைய பிளம்புகள் அதிகமாக வெளிப்படும், ஐந்தாவது இப்பொழுது சூரியன் மேற்கே உதிக்கிறது அல்லவா, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று கிழக்கில் சூரியன் உதிக்கும், மேற்கில் உதிக்கின்ற சூரியன் கிழக்கிலே உதிக்கும், ஆறாவது அல்லாஹுடைய கஅபத்துல்லா மேலே உயர்த்தப்படும், ஏழாவது அல்லாஹுடைய திருக்குர்ஆன் ஷரீஃப் மேலே உயர்த்தப்படும், எட்டாவது தஜ்ஜாலுடைய வருகை, ஒன்பதாவது யஅஜூஜ் மஅஜூஜுடைய வருகை, அதே போன்று பத்தாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய மாற்றங்களை உண்டாக்கி கொடுப்பான் உலகத்தில். சீதோசன மாற்றங்கள், கால நேரத்துடைய மாற்றங்கள், அதே போன்று ஆண்கள் பெண்களுடைய உடைகளை அணிவார்கள், உடைகளை போன்று அணிவார்கள், பெண்கள் ஆண்களுடைய உடைகளை போன்று அணிவார்கள். இது ஒன்று சொல்லப்பட்ட 10 விஷயம். இது இல்லாமல் ஏகப்பட்ட விஷயத்தை ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்கள்? லா தகூமு ஸாஅத்து யகூலு அல்லாஹ் அல்லாஹ். லா தகூமு ஸாஅத்து, கியாமத்துடைய நாள் நிகழாது. எதுவரை என்று சொன்னால் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ் என்கிற வார்த்தை இந்த உலகத்தை உச்சரிக்கின்ற வரை கியாமத் நடைபெறாது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை மறக்கடிக்கப்படுமோ, எந்த மனிதனுடைய தனி மனிதனுடைய வார்த்தையிலே வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கிற வார்த்தை வராமல் நின்று விடுமோ, அப்பொழுது கியாமத் என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்துக்குரிய எல்லா தயாரிப்புகளை தயார் செய்கிற தௌஃபீக் கொண்ட ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.